குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சென்டம் அண்டு நிறைய மார்க்ஸ் வேறு எடுத்திருந்தாங்க ஓகேங்களா. பட் ஒரு சில மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகலை. ஸோ அதை நினச்சிலாம் யாருமே கவலைப்படாதீங்க இப்போ ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறதுனா அட்டெம்ப்ட் எக்ஸாம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடத்துகிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடத்துகிறாங்க. அது என்றைக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27 போல் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. உங்கள் ஸ்கூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா May 14 ஸ்டார்ட் ஆகி May 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ஃபீஸு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜூனில் நடக்கிற அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸே எழுதலாம் ஓகேங்களா. ஸோ ரொம்பலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறின இந்த 6 சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகாமல் இருப்பீங்க ஓகேங்களா. நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் டைம் இருக்குது ஓகேங்களா. ரிலாக்ஸாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே ஈஸியாக அந்த 1 or 2 சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட காலேஜை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த 1 or 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனவங்க எதுவுமே நீங்கள் நினச்சி கவலைலாம் பட வேணாம். ஜஸ்ட் ஒரு 1.5 மாதம் உட்காந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு தான் ஒன்றும் ரொம்ப லாங் கேப் ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் எழுதினா கண்டிப்பாக கிளியர் பண்ணால் வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நான் ஒன்றும் புக்கு ஃபுல்லாக படிங்கலாம் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படித்தாலே தாராளமாக 50 மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. 40 to 50 எடுக்கலாம். ரிலாக்ஸாக படிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீவேல்யூஷன் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா, எப்படி பண்ணணுன்னு.